நண்பா, என்ன பண்றீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன? இந்த ஒரு வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படிலாம் கூட எல்லாத்தையும் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஸோ அப்படி வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்? அதுல என்ன கேட்டகரிஸ் இருக்கு? அதுல என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் இருக்கு? சம்மந்தமே திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாவா படிக்கணும்னு சொல்லுவாங்க, பைத்தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க, பிஹெச்பின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குல்ல. இதுல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன? அதுல எத்தனை கேட்டகரி இருக்கு? அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராமிங் டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆனா என்ன பெனிஃபிட்னு உங்களுக்கு தெரியணும், கரெக்டா? ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சிம்பிளா ஒன் லைன்ல சொல்ல போனா அப்படின்னா, ஒரே ஆள் எல்லா வேலையும் பாக்குறது, அவ்வளவுதான். என்னங்க அது? எல்லா வேலையும் ஒரே ஆளா எப்படிங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எஸ், அதான். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு நீங்க உங்களை சொல்லிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னெல்லாம் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் HTML அண்ட் CSS, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஆர் லைப்ரரிஸ். அது ஏன் நான் லைப்ரரின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரியாக்ட் வந்து இட்ஸ் லைப்ரரி. நிறைய பேர் அதை ஃப்ரேம்வொர்க் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் இந்த இடத்துல வந்து லைப்ரரி ஆர் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அடுத்து பேக் அண்ட் டெக்னாலஜிஸ், டேட்டாபேஸ் அண்ட் வெப் ஸ்டோரேஜ், கிட் அண்ட் GitHub அண்ட் HTTP அண்ட் REST API. ஓகேங்களா? HTTP REST API டெக்னாலஜி கிடையாது, இட்ஸ் ப்ரோட்டோகால். சாரி. ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளவு விஷயங்களும் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தென் யூ ஆர் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஐ மீன் என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ அதுக்குள்ள இருக்கிற டெக்னாலஜிஸ் என்னன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ HTML CSS ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ HTML5 வந்திருக்கு, CSS3 வந்திருக்கு. அது வரைக்கும் வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும். அதுல பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கே தெரியும், கிளையன்ட் சைடு வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அது. ஸோ இன்னைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா வெறும் கிளையன்ட் சைடு ஃப்ரேம்வொர்க் தான் சொல்லி, கிளையன்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ங்கிறது தான் ஒரு 1 மார்க் கொஸ்டினாவே இருக்கும் ஆக்சுவலா. இது இன்கேஸ் சர்வர் சைடு சொன்னா போனா ஆன்சரே தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து Node.js அப்படிங்கிற பேர்ல பேக் அண்ட் வரைக்கும் கம்யூனிகேட் வந்து பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் பத்தி பேசுறோம். ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸான OJS இருக்கு, ரியாக்ட் JS இருக்கு, இந்த மாதிரி ஆல்பன் JS இருக்கு, ஏகப்பட்ட JS நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆங்குலர் JS இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு, லைப்ரரிஸும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் நிறைய இருக்கு. லைக் Node.js இருக்கு, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாவா இருக்கு, PHP இருக்கு, பைத்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக் அண்டுக்கு தேவையானது எல்லாமே என்னன்னா இவ்வளவு டெக்னாலஜி எல்லாமே பேக் அண்ட் கேட்டகரிஸ்குள்ள வந்து வரும். அண்ட் மெயின் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது டேட்டாபேஸ் அண்ட் வெப் ஸ்டோரேஜ். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளையன்ட் சைட்ல இருந்து டேட்டா காமிக்கிறது மட்டும் இல்ல, அந்த டேட்டா வாங்கிட்டு வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் மக்களே. அப்ப அந்த டேட்டா பேஸ்ல நீங்க போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஆர்கிடெக்ட் பண்ண தெரியணும். ரெண்டாவது அந்த ஸ்டோரேஜ் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி தெரியணும். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இதை தாண்டி அடுத்த பாயிண்ட் என்ன பண்ண, கிட் அண்ட் GitHub. அது உங்களுக்கே தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒரு டூலை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு கிட்டுங்கிற டூல் தான் வெரி மச் இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் வந்து GitHub வந்து அதை ப்ரொவைடும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லேயே கிட் அண்ட் GitHub வந்து ஒரு 1 hour ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே. அடுத்து வந்து HTTP அண்ட் REST. HTTP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த ஏபிஐ சர்வீஸ்லாம் எப்படி எழுதுறது, ஏபிஐ சர்வீஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ என்னன்னா ரொம்ப பயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஆக்சுவலி சொல்ல போனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுல வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்ல. சரி, நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப் நான் சொல்லிட்டீங்க, அதுக்கு இவ்வளவு டெக்னாலஜி, ஃப்ரண்ட் எண்ட்னா ஒரு 5-6 ஃப்ரேம் ஒர்க் சொல்லி சொன்னேன், பேக் எண்ட் அப்படின்னா ஒரு 4-5 லாங்குவேஜ் சொன்னேன், இதெல்லாம் எதை படிக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் அடுத்து வந்து வரும். சரியா? நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரோட் மேப் இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் HTML CSS படிங்க. அண்ட் CSS ஃப்ரேம் ஒர்க்கான பூட்ஸ்ட்ராப்பை படிங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ அதனால பூட்ஸ்ட்ராப்பை படிங்க. இது ரெடியான உடனே அடுத்து வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து படிங்க. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஃப்ரண்ட் எண்ட் இருந்தாலும் பேக் எண்ட் இருந்தாலும் டெஃபினட்டா ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு கான்செப்ட் வந்து யூசேஜ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். டாம் மேனிபுலேஷனுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம மோஸ்ட்லி யாரும் இன்னைக்கு வெப்சைட் வந்து கிரியேட் பண்றது இல்லை. ஓகே. அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ல நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க வந்து ரியாக்ட் வந்து படிக்கலாம். ஏன்னா ரியாக்ட் வந்து இப்போ நல்ல ஒரு பூமாய் வந்துட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கோட ஓப்பன் சோர்ஸ் நிறைய பேர் வந்து வைடா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படி வந்து உங்களுக்கு ரியாக்டும் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு பெருசா புரியல அப்படின்னா, உங்களுடைய இந்த ஃபுல் ஸ்டாக் ஜேர்னில நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, லாரவல் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க ஃபுல்லா மாஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லாரவல் வந்து PHP எழுதி இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆச்சு, அப்ப இது வந்து பேக் அண்ட் டெக்னாலஜி தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கேள்வி வந்து வரும். ஆமா மக்களே,
PHP தான் எழுதிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து Laravel அப்படிங்கிறது இட்ஸ் ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம் ஒர்க் தான். ஓகேங்களா? அதுல வந்து பேக் எண்டும் ஹேண்டில் பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்டும் ஹேண்டில் பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியா வந்து பிளேட் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி அவங்க டெம்ப்ளேட் என்ஜின் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி லைவ் ஒயர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் சப்போர்ட்டும் அங்க கொடுக்குறாங்க. ஸோ லைவ் ஒயர் சப்போர்ட் மூலியமா நீங்க ரியாக்ட்ல என்னெல்லாம் விஷயங்கள் பண்ண முடியுமோ இது எல்லா விஷயங்களையுமே நீங்க லைவ் ஒயர் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இப்போ அதையும் தாண்டி இனர்ஷியா JS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டையும் வந்து Laravel வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் ஜேர்னில நீங்க மல்டிபிள் டெக்னாலஜிஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க பெஸ்ட்டா சூஸ் பண்ண வேண்டிய சாய்ஸ் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி HTML, CSS, Bootstrap, and then Laravel framework, and then livewire. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க லைவர் ஆர் இனர்ஷியா. ஸோ இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் MySQL நீங்க படிச்சுட்டா போதும். MySQL வந்து காமனா வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ MySQL வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வந்து நீங்க நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த டெக்னாலஜில உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க டெவலப்பர் சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கிட் தெரியாம இருந்தீங்கன்னா உங்களை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கிட்டுங்கிறது நீங்க டெவலப்பரா இருக்க இல்லாம போங்க. கண்டிப்பா கிட் டூல் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெஃபினட்டா கிட் அண்ட் கிட் அப் இதை பத்தி மட்டும் டெஃபினட்டா படிச்சிருங்க. நம்ம சேனல்ல அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. அதையும் ஒரு மணி நேரம் வீடியோ தான். நீங்களாம் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருவீங்க. எல்லாரும் எல்லாம் சொல்றது கத்தியமா ரொம்ப ஷார்ப்பா ஆகுறீங்க எல்லாருமே. ஸோ அதனால டக்குன்னு முடிச்சுப்பீங்க. சரிங்களா? அப்புறம் ஏபிஐனா என்ன அப்படின்னா ஏபிஐங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு யூஆர்எல் கால் பண்ணா டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு இடையில என்னென்ன டேட்டா வந்து என்னதுங்கிறது சர்வர் சென்ட் பண்ணுவான், டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுவான், அவ்வளவுதான். இதுக்கு வந்து எதுல பண்ணலாம் அப்படின்னா இதையுமே நீங்க Laravel ஃப்ரேம்வொர்க் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, Laravel ஃப்ரேம்வொர்க் மட்டும் தான் அந்த ஃபுல் ஸ்டாக் ஜேர்னில வந்து இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. Laravel ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா பண்ணலாங்கிறத நான் சொல்ல வந்தேன். இதை தாண்டி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஜாவா இருக்கு. ஜாவால என்ன எப்படி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னாக்க அதேதான் HTML, CSS, JavaScript, Bootstrap, இது அதே மாதிரி டேட்டா பேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அது மாறாது. இடையில இருக்கக்கூடிய லாங்குவேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா PHP தூக்கிட்டு Laravel தூக்கிட்டு ஜாவா வந்து இடத்துல போட்டுருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டேட்டா பேஸ் வந்து அங்க MySQL இங்க Oracle தான். பட் எல்லாமே ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாம் சிமிலரா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து மாற போறது இல்லை. பேக் அண்ட் டெக்னாலஜிஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி வந்து PHP போல Laravel வரப்போகுது. அப்ப ஜாவால வந்து என்ன கோர் ஜாவா படிச்சா போதுமான்னு கேட்டீங்க அப்படின்னா பத்தாது. ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டும் நீங்க சேர்த்து படிக்கணும். ஸோ அப்ப ஜாவால ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எப்படி ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்பயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் மட்டும் நம்பி கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம்வொர்க்ஸ் நீங்க லிமிட் பண்ணி சொல்லலாம். பட் பேக் அண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த இடத்துல வந்து பிளே பண்ணும். ஓகேங்களா? இல்ல நீங்க இப்படி பண்ணாலும் நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான். அது என்ன தெரியுமா? HTML, CSS, JavaScript, ஃப்ரண்ட் எண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ட். ஓகேங்களா? ரியாக்ட் முடிச்சுட்டு நீங்க பேக் எண்ட்ல வந்து ஒரு Node.jsம் MongoDB அண்ட் MySQL இதை படிச்சீங்கனாலும் நீங்க இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா பேரு. இன்னும் சொல்ல போனா இதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து மெர்ஜ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அது என்ன மெர்ஜ் ஸ்டாக் அப்படின்னா MERN, அதாவது MongoDB, Express, அப்புறம் R React.js, N for Node.js. ஓகேங்களா? இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான். இல்ல அப்படின்னா நீங்க பைத்தான்லயே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம். அது எப்படி அப்படின்னா இதே மாதிரி தான் HTML, CSS, JavaScript அண்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதாவது ஃப்ரேம்வொர்க் நீங்க பண்ண போறீங்க. ஏன்னா பேக் எண்ட்ல போய் ஸ்டோர் பண்ணி எடுத்துருக்கு டேட்டாவுக்கு நமக்கு வந்து ஒரு API தான் தேவை. நம்ம முன்னாடி சொன்ன API வச்சே பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த பேக் எண்டுக்கு பைத்தான்ல டிஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் நினைக்கிறேன், ஸ்பெஷலி ஃபார் வெப் அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ வந்து இன்னும் இதையே தாண்டி வந்து கோன்னு ஒரு லாங்குவேஜ் வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணியிருக்கான். ரஸ்ட் இருக்கு, ரூபி அண்ட் ரெயில்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பல விதமான டெக்னாலஜிஸ் இருந்தாலும் வெப் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து காம்படேட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கும்போது வந்து இந்த மெர்ஜ் ஸ்டாக்கும் மெயினா வந்து Laravel ஃபுல் ஸ்டாக் தான் வந்து அதிகமா காம்படேட் வந்து பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதுல நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ ரியாக்டே வந்து அஃபிஷியலி ஹீ சஜஸ்டிங், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு லைப்ரரின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியா இருக்கிற அவனே இன்னைக்கு எதை சஜஸ்ட் பண்றான்னா நீ Next.js ஃப்ரேம் ஒர்க்கை படி அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றான். சரிங்களா? அப்போ Next.js NEXT.js சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா CDR-க்கும் SSR-க்கும் அந்த சர்வர் சைட் ரெண்டரிக்கும் கிளைண்ட் சைட் ரெண்டரிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றான். அவன் காமனா ஒரு விஷயம் சொல்ற பாயிண்ட் என்ன பண்ணா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி நீ வந்து படி அப்படின்னு சொல்றான். ஆனா அதுல இருக்கிற அந்த சிண்டெக்ஸ் அந்த ஓவர்வால்மிங் கான்செப்டை விட Laravel இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் கோடும் வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எல்லாராலையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா பிக்கப்பும் பண்ணிக்க முடியுது. ஸோ அப்ப ஐம் நாட் ட்ரைங் டு சே டசன்ட் மீன் லைக் Next.js விட Laravel JS பெஸ்ட் நான் சொல்ல வரல. பட் வெப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அப்ளிகேஷனா பண்றீங்க அப்படின்னா ரேபிட் ஸ்பீட்ல ரொம்ப சீக்கிரமா பண்ணணும், ரொம்ப ஈஸியா கத்துக்கணும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க Laravel இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. பட் இதுவே பேஸ்ட் ஆன் த சினாரியோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் மை டிஃபரன்ட்.
இப்போ நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரியல் டைமா ஹையஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு, இல்ல அந்த மாதிரி உங்களோட சினாரியோஸ் வந்து மாறுபடுது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து இந்த டெக்னாலஜியோட ஒப்பீனியன் மாறும். ஏன் ஈவன் லேரவல் பத்தி பேசுறேன் நானே வந்து நெக்டிஎஸ் படிக்கணும், அதுக்கு வந்து நெக்டிஎஸ் யூஸ் பண்ணா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னாலஜிஸ் எப்போ வந்து மாறும் அப்படின்னா ஒரு கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் அந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை டெக்னாலஜி வந்து சூசன் வந்து பண்ணப்படுது. அந்த டெக்னாலஜில ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா அதுல நிறைய டெக்னாலஜி வந்து டிஃபர் ஆகுது. அதுல இப்ப நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு அப்ளிகேஷனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபுல் ஸ்டாக் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். இதை வந்து ஒரு ஆர்கிடெக்ட் லெவல்ல இருந்து யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். சரியா? ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாம் கஷ்டமா இல்ல மக்களே, சப்ப மேட்ரு. சரியா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா என்ன பண்ணா அவர் ஒரே ஆளால ஃப்ரண்ட் எண்டும் பண்ண முடியும், பேக் எண்டும் பண்ண முடியும். அவ்வளவுதான் மேட்ரு. ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்னது, யூசர் பார்க்கக்கூடியது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டு. என்னன்னா யூசர் பார்க்குற வெப் பேஜ், சைன் அப் ஃபார்ம், அவன் பார்க்கக்கூடிய அந்த ஓப்பன் ஆகக்கூடிய பேஜ், ஆப், இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட் அப்படின்னா என்னன்னா யூசர் வந்து பார்க்க முடியாதது, அவருடைய டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட். அது எங்க இருக்கும், சர்வர்ல வந்து இருக்கும். அது கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து PHP, Laravel, இல்ல Laravel ஃப்ரேம்வொர்க், அப்படி இல்லை அப்படின்னா Node.js, இல்லைன்னா ஜாவா, அந்த மாதிரி. ஓகேவா? இது ரெண்டையுமே உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா யூ ஆர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அவ்வளவுதான். சரியா? இதுக்கு மேல போட்டு வளவலன்னு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு நீங்க என்ன டெக்னாலஜியை சூஸ் பண்றீங்க, இல்ல நீங்க என்ன டெக்னாலஜி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப போட்டு மொக்கப்பட விரும்பல. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் பத்தி பேசினா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். சரியா? பார்த்தா